இன்னைக்கு நம்ம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ரசகுல்லா அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரம் கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோ நீங்க யாரை வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிகரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்றானா தான் காதலிக்கிற அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பரபர நான் பொண்ணு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து பார்த்தனா என்ன பார்த்து கண்டுக்க கூட மாட்ற. என்ன நீ லவ் பண்றே இல்லன்ட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேன். நானும் வந்து பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே ஆசைப்படுறேன். நானும் பொண்ணை வந்து விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க பொண்ணை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஏன் இவ்வளவு லேட்டா வந்து என்ன பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கோபப்பட ஏன்டா இந்த மாதிரி நினைச்சிட்டேன். நான் வீட்டுல இருந்து எல்லாரும் சமாளிச்சுட்டு ஏமாத்தி தானே போன வந்து பார்க்க முடியும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் கரெக்ட் தான். எல்லாரும் ஏமாத்திட்டு வந்து என்ன பாக்குறது. அது மட்டும் இல்லாம நானும் அடுத்த ஒரு மாசம் வந்து பார்த்தா வெளியூருக்கு போறேன். அந்த ஒரு மாசமும் தாங்குற மாதிரி போனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்றப்ப என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆர்வமா இருக்க வேற என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பெருத்தனமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவமே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் போகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பெருத்தனமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் ஹீரோ வந்து பார்த்தா டக்குன்னு கண்ணமுச்சு பாக்குறான். இது எல்லாமே ஹீரோ தூக்கத்துல கண்டுட்டு இருக்கிற ஒரு கனவு தான் போல இருக்கு. அடைச்ச டெய்லி வந்து பார்த்தா அவ கூட கனவுல தான் பொண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, அப்ப வந்து பார்த்தா புருஷன் கூட பொண்ணா இருப்பாளே, நமக்கு கனவுல தான் அவ கூட வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அட பாவி அடுத்தவன் பொண்டாட்டி கூட தான் நீ கனவுல குடும்பம் நடத்திட்டு இருக்கியடா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும். இது மட்டும் இல்லாம ஹீரோக்கு என்ன பண்றானா மறுநாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு முச்சந்தில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பரவர நம்ம ஏரியால இருக்கிற பொண்ணுங்களே சரி கிடையாது. ஒரு பொண்ணு கூட பாக்குற மாதிரி இல்ல, எல்லாமே வந்து பார்த்தா படு மோசமா இருக்கு அப்படின்றா. ஆமாடா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு எதிர நின்று தானே பேசுறாங்க. அந்த எதிர் வீட்டுல வந்து பார்த்தா ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு செம கிளாமரா வர ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அந்த லேடியை பார்த்த கழுத்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா ஒரு பாரியா பேசிட்டு இருக்கான். மச்சான் இந்த ஆன்ட்டியை பாரு செம்மாவே இருக்கால, பாக்குறதுக்கு அப்படி இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமாடா அவங்க மிளகா காய் வைக்கிற ஸ்டைல பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கடா அப்படின்னு. டேய் இந்த ஆன்ட்டி மட்டும் ஓகேன்னு சொல்றாங்க, நான் டெய்லி உங்களை பெருக்க பார்த்துட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தா செம ஹாட்டா வர புடவை கட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தா இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மள தான் பத்தி பேசுறாங்கன்னு புரிஞ்சுட்டு புன்முறுவல் சிரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பசங்க சைட் அடிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு அதுல ஒரு பையனை கூப்பிடுறாங்க. ஐயோ பாட்டி கேட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க எல்லாரும் பயப்படுறப்ப டக்குனு கீரைக்கு என்ன பண்றானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறான். என்னடா என்ன பார்த்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்லன்ட்டி அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையை சொல்லிட்டீங்களா டபுள் மீனிங்ல என்ன பார்த்து பேசித்தானே இருந்தீங்க அப்படின்றப்ப சீச்சி அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றப்ப ஒண்ணுலடா நான் வந்து பார்த்தா மிளகாய் எல்லாம் காய வச்சுட்டேன், வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா மல்லி மூட்டை இருக்கு, அதை எடுத்துட்டு வரமுல சார் அதை மட்டும் எடுத்துட்டு வந்து தரியா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புள்ள போறானா. அப்படி தரும்போது டக்குன்னு வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஆண்டி வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்கா பாருடா, அவங்க கூட எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த லேடி அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. கன்ஃபார்ம் வந்து பார்த்தா நீ சம்பவம் பண்ணிடுவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு என்ன பண்றானா அவங்களை பெருப்பேத்துற மாதிரி கிண்டெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு போறானா. இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி பாக்குறான். அந்த இடத்துல வந்து பார்த்தா எதுவுமே காணும், எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா அந்த மூட்டைகளை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்ப ஒரே ஒரு மூட்டை மட்டும் இருக்கு, அதை தூக்க முடியல. உடனே என்ன பண்றேன்னா ஆன்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு வந்து பார்த்தா அவங்களுக்கு எதுக்கு இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா புள்ள போறாங்க. அப்படி போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்காரலாம் என்ன பண்றாங்க, டே அவன் வீட்டுக்குள்ள கூப்பிடான்டா, கண்டிப்பா வந்து பார்த்தா அவன் சம்பவம் பண்ண ரெடி ஆயிட்டா, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த லேடி வந்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா எதுக்குடா கத்துற அப்படின்றாங்க. எங்க இருக்கு மூட்டை அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அது கண்ணு தெரியாதவனே தோருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்ததுமே அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தூக்கி தரீங்களா அப்படின்னும் போது என்னால தூக்க முடிஞ்சா உன்னை எதுக்குடா கூப்பிடுறேன், ஹெல்ப் பண்றதுக்கு தானே கூப்பிடுறேன், எதுக்கு இந்த மாதிரி பண்றேன் போது அதெல்லாம் பொண்ணு ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கான். பேசிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. அவங்களும் வந்து பார்த்தா இப்ப கூட வந்து பார்த்தா கடலை போட ரெடி ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பரவாடா இவனாச்சும் வந்து பார்த்தா வாழறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றானா இந்த கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா கரெக்ட் பண்ணிட்டு முத்தனம் கொடுக்க போறானா. அப்படியே சம்பவம் பண்ண ரெடி ஆகும் போது டக்குனு அவன் என்ன சொல்றான், இப்போ பணக்கு என்னடா கிக் இருக்கும், நைட்டு வா யாரும் இல்லாத நேரத்துல நம்ம 2 பேரும் சம்பவம் பண்ணலாம், இப்போ போயிட்டு நைட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா நைட்டு வருவா அப்படின்றப்ப பாப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே போறான். வெளியே போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறானுங்க என்னடா அந்த லேடியை முடிச்சிட்டியா அதுக்காட்டி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அடைச்சி புறம்போக்கங்களா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தானா, நான் வந்து பார்த்தா அந்த லேடி கிட்ட எதுவுமே பண்ணல, மூட்டையை தூக்கி ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிப்பா நீ சொல்றதெல்லாம் வந்து பார்த்தா நாங்க நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையை காட்டுறாங்க. அந்த டீ கடையில வந்து பார்த்தா தீ ஆட்டிட்டு இருக்கிறாரு.
இவனுக்கு 4 பேரையும் பார்த்துட்டு ஐயே இந்த பழங்காதவனுக்கு எதுக்கு எங்க இடத்துக்கு வரானுங்க வந்து இன்னைக்கு வியாபாரமே போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்தவன் அண்ணா 5 டீ அப்படின்ற மாதிரி சொல்றான். தம்பி ஏற்கனவே வந்து 200 ரூபாய் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் என்ன சொன்னேன் 500 ரூபாய் ஆக்குற வரைக்கும் என்கிட்ட நீங்க பணம் கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு போது கேட்கலப்பா உனக்கு ஞாபகம் படுத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதிர் வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாராம். ஒரு வீடு வந்து பார்த்தா ரொம்ப நாளா பூட்டி இருக்கு. அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தா அந்த எதிரில இருக்க அந்த டீ கடைக்காரனா சொல்றானா தம்பி அவரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறதா சொல்லிட்டு போனாரு. அப்படியே வந்து பார்த்தா பக்கத்துல தான் காசி அப்படின்றனால காசிக்கும் ஒருவேளை போனாலும் போயிருப்பாரு அப்படின்றப்ப சரி சரிட்டு உங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அந்த இடத்துல ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோல வந்து பார்த்தா அந்த தாத்தா இருக்காரு. அவரு கூட வந்து பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னடா அந்த தாத்தா தனியா போயிட்டு கூட ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரா அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த டீ கடைக்காரன் என்ன சொல்றானா தம்பி அந்த கிழவன் காசிக்கு போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான் போல இருக்குப்பா அப்படின்றப்ப என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வேகமா என்ன பண்றாங்கன்னா அங்க போறானுங்க. அங்க போய் பாக்குறப்ப உண்மையிலே வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எது கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பார்த்து எப்பயுமே கிளவன் பாடாப்படும் சொல்லி கூப்பிடுவீங்க இன்னைக்கு என்னடா அண்ணன் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல அழகா உங்க பொண்டாட்டி இருக்காங்க இந்த இடத்துல உங்க பைக்கை டேமேஜ் பண்ணணுமா அப்படின்னு போது ஆமாப்பா அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாங்க இந்த பசங்க கூட உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா கை கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கல்யாணம் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு வந்து பார்த்தா கீரனை கட்டி பிடிக்கிறானுங்க. இதை வந்து பார்த்தா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறானுங்க. பார்த்துட்டு ஆனா பார்த்துக்கள்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கிழவனுக்கு கட்டி பிடிச்சிட்டு உடனே வந்து பார்த்தா பக்கத்துக்கு கீரனையும் கட்டி பிடிக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாருமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு சிப்ஸ் பாட்டை போட்டு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டு இருக்க இதை பாக்குற அந்த பெரியவர் என்ன பண்ணா டேய் போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை துரத்தி விடுறாரு. துரத்தி விட கருத்து அவங்க சொல்றாங்க எதுக்கு அந்த பசங்களை துரத்தி விட்டீங்க நமக்கு கல்யாணம் பார்த்து தானே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா எப்ப அவங்களை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது நல்ல பசங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்ட அவ்வளவுதான் உன அப்படியே வந்து பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற மாதிரியும் இவனுக்கு வந்து பார்த்தா ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு புரியுது ஓகோ இந்த பசங்க இப்படிதான் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போறாங்களா. அப்படி போகும்போது அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு ஆனா நான் வந்து பார்த்தா இன்னும் பார்த்து சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வராத நைட்டு வா அதுவும் நாங்க தூங்குன கடத்தப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அந்த இடத்துல திட்டி அனுப்புறாரு. இதுக்கு அடுத்து இந்த 3 பசங்களை என்ன பண்றாங்கன்னா நமக்கு 3 பேருக்கு இனிமேட்டு இங்க தாண்டா வேலை ஏன்னா ஒரு அழகான பொண்ணு வந்து பார்த்தா இந்த கிழமை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் கண்டிப்பா அந்த கிளம்பிக்கு வந்து பார்த்தா நம்ம கரெக்ட் பண்ணி சம்பவம் பண்ணலாம் அதனால நம்ம இங்க தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது கேட்கிற அந்த கடைக்காரனுக்கு வந்து பார்த்தா எதுக்கு இனிமேட்டு இங்க தான் இருக்க போறாங்களா ஏற்கனவே வந்து பார்த்தா இவங்க கடையில கால வச்சதுல இருந்து நம்ம வியாபாரம் தடன்னு ஓடிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து இங்க வந்துட்டானுங்க கண்டிப்பா வந்து பார்த்தா நம்மளோட கடை இழுத்து முறைதான் வேண்டி இருக்கும் அதனால இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது கடையை மாத்திரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்க வந்து ஃப்ரெண்டுக்காரலாம் என்ன சொல்றானா நட மச்சான் நம்ம வந்து பார்த்தா ஒரு பொண்ணு கூட கரெக்ட் பண்ண முடியல ரொம்ப வெக்கமா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா டேய் எதுக்குடா புலம்பிட்டே வரீங்க அதுதான் ஹீரோ நான் கூட்டிட்டு போறல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன பாத்துப்ப நீ மட்டும் அந்த லேடி கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி போய் இருப்ப நாங்க அதை வந்து வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னும் போது டேய் கம்முறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு எங்க வந்துட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தா காலையில வந்து பார்த்தா மிளகா காய போட்டாங்களா அந்த லேடி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அந்த லேடி வந்து பார்த்தா குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது இங்க எல்லாரும் வந்து பார்த்தா ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்காங்க. இந்த லேடியை பாடுற செம்மையா இருக்கல அம்மா மச்சான் செம்ம கும்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன சொல்றான் மச்சான் அந்த லேடிக்கு ஓகேவான்னு கேள்றான். நம்ம 3 பேரும் அந்த லேடி கூட பொண்ணா இருக்கலாம்டா நம்ம 3 பேரும் உங்களை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு போது டேய் கம்னூரா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போது அவங்க குளிக்கிறத மட்டும் பாத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாருமே வந்து பார்த்தா குளிச்சிட்டு இருக்கிறத அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம கதையோட ஹீரோன் தான் காட்டுறாங்க. ஹீரோன் என்ன பண்றாங்க அவங்க கணவர் கிட்ட வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு முதராத்திரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க குடிக்க பால் கொடுக்கும்போது டக்குனு அவர் என்ன பண்றாங்கன்னா பால்ல ஏதோ ஒரு மருந்தை கலந்து இந்த லேடி கிட்ட கொடுக்குறாரு. இது குடிச்சுனா உனக்கு சக்தி அதிகமா கிடைக்கும் அப்படின்றப்ப எனக்கெல்லாம் வந்து பார்த்தா சக்தி இருக்கதான் செய்து இந்த வயசுல உங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுவும் கரெக்ட் தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு குடிச்சிட்டு அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றாரா. டக்குனு என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க இன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு நைட்டு முழுக்க என்ன பண்றது குப்புறப்படுத்த தூங்குறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நீ சொல்றதும் கரெக்ட் தான் நைட்டு முழுக்க நமக்கு டைம் இருக்குல்ல நமக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி நான் உங்களுக்கு வந்து பார்த்தா சமைச்சு எடுத்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சமைச்சிட்டு வரதுக்காக அந்த இடத்து விட்டு போறாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு பொண்ணு கையில சாப்பிட்டுட்டு நானும் வந்து போதும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் இனிமேட்டு எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தா ஒரு மோகத்தோட பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்றான் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு அந்த ஆண்டி குளிச்சிட்டு இருந்தாங்களே அவங்களே பாத்துட்டு இருந்திருக்கலாம் அவங்க வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம் இப்ப எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எதுக்குடா பயப்படுறீங்க நான் பாத்துக்கிறேன் இப்ப வந்து பார்த்தா நம்ம அந்த ஹீரோட வீட்டுக்கு தான் போறோம் அந்த தாத்தாவோட வீட்டுக்கு அவங்களோட முதராத்திரி நடக்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்றப்ப அது எப்படா பாக்குறது அது பெரிய வீடாச்சு எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியணும் போது அப்பதான் ஹீரோக்கு என்ன சொல்றாங்க அந்த வீட்டுல வந்து பார்த்தா மேஜரா 2 ரூம் தான் பயன்படுத்துவாங்க ஒன்னு அந்த பெரிய வருது இன்னொன்னு அவரோட பொண்ணுது அப்படின்றாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் அந்த பொண்ணோட பெட்ரூமுக்கே போயிட்டு நாங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரெல்லாம் திட்டுறான் ஏன்னா நீ மட்டும் போயிட்டு அந்த பொண்ணு கூட பொண்ணா இருந்திருக்க அட்லீஸ்ட் எங்களை பாக்குறதுக்காச்சும் கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் அதை பத்தி எதுக்கு இவ்வளவு நாள் எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு போது இல்லடா அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தா எனக்கு சத்தியம் வாங்கிருக்காங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சனால எங்க 2 பேருக்குள்ளயும் வந்து பார்த்தா ஒரு பாண்டிங் இருந்துச்சு இதை பத்தி வேலைக்கு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கியதா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட நான் சம்பவம் போனதெல்லாம் வெளில தெரிஞ்சா அந்த பொண்ணு நீங்க தப்பா நடத்துப்பீங்க
இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் வாங்கணும் அப்படின்ற போது சரி இப்ப எதுக்குடா சொன்ன அப்படிங்கிறது இப்பதான் அந்த பொண்ணு இல்லையா அதனாலதான் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க எல்லாருமே வந்து பார்த்தா அப்படியே பேசிட்டு இருக்கானுங்க. இப்படியே வந்து பார்த்தா நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா கிச்சன்ல இருந்து அந்த பொண்ணு சமைச்சிட்டு அந்த தாத்தா கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அந்த தாத்தா வந்து பார்த்தா அந்த பொண்ணு கூட வந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து பார்த்தா அந்த சாப்பாடு நான் சாப்பிட போறேன். ரொம்ப நாளா வந்து பார்த்தா நான் சாப்பாடே சாப்பிட்டது இல்ல. இப்பதான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன் போது மச்சான் இந்த ரூம்ல தான் வந்து பார்த்தா முதலில் நடக்க போகுது போல இருக்கு. நம்ம இந்த ரூமை வந்து பார்த்தா பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா புடிச்சிட்டு இருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்றதை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த சீசனை முடிச்சிட்டாங்க. சோ பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போடப்படும். அதை கேட்கணும் பார்க்கணும் சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கறேன்.